Students, all of you listen. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இன்னைக்கு? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன டேட்டு? 16th நவம்பர் சண்டே. சரி, ஓகே ஓகே. சரி, இன்றைக்கி நல்லா இருந்துச்சு எல்லாமே இல்லையா? சரி, ஓகே. ஒரு சின்ன விஷயம் போன வாட்டி சொல்லலை, லேட் ஆகிடுச்சுன்னு, அதனால் இந்த வாட்டி சொல்லிடலாமா? கேட்டுக்கிறீங்களா? சரி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன மீனிங் தெரியுமா? எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் எது? அகரம் ஆ என்ற எழுத்து முதன்மையானது. அந்த மாதிரி இந்த உலக உயிர்களுக்கு முதன்மையானது எது? ஆதி பகவன் யார்? சூரியன். சூரிய கடவுள் தான். இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கு சூரியன் தான் முதன்மை கடவுள். பஞ்சபூதங்களில் முதன்மையானது எது? அக்னி, சூரியன். சரியா? அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்குள்ளேயும் 2 வகையான தீ இருக்குது. சரியா? ஒன்று பசித்தீ, வயிற்றில் பசி உணர்வு இருக்குது பார்த்தியா, அது ஒரு தீ. உங்கள் ஆன்மாவில் ஜோதியாக எரிஞ்சிக்கிறக்க ஆன்ம ஜோதி, அது ஒரு தீ. சரியா? ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. சரியா? பசி இருந்துச்சுன்னா எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது. பசி இருந்தால் எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது. அதாவது எரியிழல் காணின் இகழ்வர், விளக்கின் திரியிழல் காணின் தொழுவர். அண்ணா என்ன தெரியுமா? ஒரு வீடு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, பழா போன நெருப்புன்றோம். அதே ஒரு காமாட்சியம்மன் விளக்கு இல்லை குத்து விளக்கில் ஒரு ஜோதி எரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறோம்? கையெடுத்து கும்பிடுறோம். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பசி பசி உணர்வுன்றது பெருந்தீ. அது இருந்துச்சுன்னா எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது. இந்த உலகத்தில் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. சரியா? ஆத்மாவை கவனிக்க முடியாது. சரியா? எது தியானம் பண்ண முடியாது, எந்த விஷயமே செய்ய முடியாது. பசி உணர்வு இல்லைன்னா உலகம் பிரபஞ்சம் என்ன பண்ணும்? இயங்காது, ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே பசி உணர்வு இருக்குது. அந்த பசி உணர்வு இருந்தால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு? பசியாக இருக்கக்கூடாது யாரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை துவங்குறார். சரியா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலார் என்ன பண்ணார்? வாடினாராம். ஏன்னா அது பசி உணர்வில் இருக்குன்னு. அவளை ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் யார்? நம்ம வள்ளல் பெருமான். சரியா? அதனால் என்ன பண்ணார்? வடலூரில் தன்னை தேடி வரவங்க யாருமே பசி உணர்வோடு இருக்கக்கூடாது. பசி உணர்வோடு இருந்துச்சுன்னா இறைவனை நீங்கள் நாட முடியாது. அப்படிங்கிறதுனால எல்லா மக்களுக்கும் பசி உணர்வு இருக்கக்கூடாதனால ஒரு அணையா அடுப்பு ஒன்று அன்னதானத்தை துவங்கினார். அன்றைக்கி அவர் ஏற்றி வச்சுட்டு போன ஜோதி இன்னை வரலாம் அந்த அடுப்பு அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு. எத்தனை ஆயிரம் மக்கள் போனாலும் அங்கே உணவு அளிக்கப்பட்டிருக்குது. சரியா? சரியா? அது மாதிரி நமக்கு இங்கே பசி உணர்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம மாஸ்டர் சிறப்பாக இந்த வருஷத்துலேருந்து ஆர்கனைஸ் பண்ணி நமக்கெல்லாம் காலை பொழுதில் இந்த சிறப்பான பயிற்சிகள் முடிஞ்ச பிறகு எல்லாம் பசி உணர்வோடு இருப்பீங்க அப்படின்னு, யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். சரியா? இந்த உணவுக்கு பின்னாடி, அப்படி நம்ம பசி உணர்வை போக்குற இந்த உணவுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான தெரிஞ்சு தெரியாமல் எண்ணற்ற விவசாய பெருமக்கள் இதில் இருக்காங்க. சரியா? அதனால் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஓஸ் பண்ணிக்கோங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? ஒரு வேண்டுதல் விண்ணப்பத்தில் சொல்கிறார். சொல்கிறீங்களா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டென்னாலும் அனுபவித்தல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலையும் அது வேண்டுவனே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனுப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சரியா? அதனால் உணவெல்லாம் யாரும் வீண் பண்ணாதீங்க. இந்த உணவு அவ்வளோ முக்கியத்துவம். சரியா? சரியா? சரி. இன்னொன்று, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம
தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இது சரி, ஓகே. எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அந்த உணவுக்கு நன்றி செலுத்துவதாக ஓஸ் பண்ணிக்கோங்க. ஓஸ் ரைட். சரி, சாப்பிடுங்க. ஓகே, ரைட்.